கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து முதல்வர் ஆயிடுவார். நான் இங்கே வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன். துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர், தீவிரமான ரசிகர். ஆமாம், நான் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன். எங்கே இருந்தாலும் வராமல் போயிடுவாருன்ட்டு அங்கேயே ட்ரெயினில் காட்டாப்புல. ஆனால் விஜய் ரசிகர்னு வாங்கி எங்கேயோ முத்திரை குத்திருக்காப்புல. சரி, 2 படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில். அதுக்கு உடந்து வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ. ஆமாம், அவர் தான் சார் வந்துடணும் சார், சின்ன படம் சார். சார் டேரக்டர் வந்து விஜய் ரசிகர் சார், விஜய் ரசிகர் கதை சார். 5-6 விஜய் போட்டார் அவர். அதனால் அது வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன். அதை நான் சந்தோஷம் அடைகிறேன். விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து சிஎம்ஆனதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் தான் மனு ரெடி ஆகும். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் துர்கா பிரசாத் நீங்கள் சாதாரண இல்லை. ஆமாம், இப்போவே மனு ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த மனு வந்து நல்ல மனு தான், நல்ல மனு தான். மனுவில் 2 இருக்குது. மனு தர்மம் ஒன்று இருக்குது, இன்னொன்று மனு நம்முடைய ஆதங்கம். மனு தர்மம், இது மனுங்கிறது இது ஆதங்கம். நம்ம குறை, நமக்கு என்ன தேவை, அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் கொடுப்போம். அவங்க தூக்கி எங்கே விடுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. இது வந்து அரசியல்வாட்டு கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை. இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு. மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசீலிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மனுவுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. நம்ம விஜயமுரளி சார் சொன்னார், அது அவரோட ஆதங்கம். ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல, அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல. அவர் வேறு ஆம்பளைலாம் இருக்காங்க. ஆமாம், இது இப்போ மாஸ்டர் ஜாக்கு அதங்க மூஞ்சியை பார்க்கணும், கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் மூஞ்சியை பார்க்கணும். எத்தனை நாளைக்கு தான் தேயிலைக்கு இவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கொண்டு வந்தால் கொஞ்சம் ஆமாம் ஆமாம், அதில் அது நீங்கள் அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்புல. மாஸ்டர் வந்து 200 வருஷம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் இந்த ஆசா பாசம், அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாமல் சித்தரேட்டார். ஆமாம், ஏன்னா 200 வருஷம் வாழங்கிருக்காங்க. அதனால் நீங்கள் லிஸ்ட்டு சேராதீங்க. நான் பேசுகிறது விஜயமுரளி சார் பற்றி, அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வேறு ட்ராக். அது சித்தர் சைடில் நாங்கள் வரல, பெண் பித்தர் சைடில் வந்துக்கிருக்கோம். ஆனால் என்ன அவர் விஜயமுரளி சார் வந்து என்னடா ஒன்று கிளாமர் இல்லையே, கிளாமர் என்ன ஒருத்தருக்கார், கிளாமர் ஒருத்தருக்காரு சார். இவர் கூட்டு கிளாமர் சத்தியா கூட்டு வந்துடுவார். நமக்கு கிளாமர்னு எனக்கு தெரியும். சத்தியாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க, பொம்பளைக்கும் வைப்பாங்க. நான் ரொம்ப நாளாக கிளாமர் சத்தியா வர்றாரு அப்படின்னா, அவர் சத்தியாங்கிற லேடிஸு கிளாமர் வரும்போல அப்படின்பா இவரை பார்த்துட்டேன். கிளாமர் சத்தியாவை கூட்டு வர இவர் தான், பேர்லேயே ஒரு கிளாமர் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்ன நீவே உண்மையான கிளாமர் கூட்டுவாங்க நீங்கள். அப்போ விஜய் ரசிகரை பற்றி கதை அப்படிங்கிறனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை. விஜய் படத்துக்கெலாம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இங்கே சிறப்பு அழைப்பர் நம்ம ஈசிஆர் சரவணன். அவர் வந்து விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து இன்றைக்கி தொண்டராக மாறி இருக்கிறாரு. என் நண்பரும் கூட அவர். ஆமாம், ஈசிஆர் சரவணன் நான் வாழ்த்தான் போக முடியாது, ஏன்னா நான் இருக்குது ஈசிஆர். நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும். சேஃப்டிக்குன்னு இல்லை, நாளைக்கு ஏதாவது விஜய் சாரை பற்றி பேசி அந்த ஏரியா கடக்கணுண்ணா, இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட வேண்டி இருக்குது.
ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 8 வருஷமாக பார்த்துருப்பேன். நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயோட தொண்டராக இருந்தவர். ஈசிஆரில் வருதா புயலாக இருக்கட்டும், கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை சரி இறங்கி வேலை வைப்பார். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை. நாங்கள் ஈசிஆரில் இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய குடிசைகள் வீடு தான் இருக்கும். இந்த வருதா புயல் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டாங்க. இங்கேருந்து அந்த பக்கம் போகிறக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போகிறது. அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை மளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா, இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா கூட ஓகே, ஓட்டுக்காக நினைக்கலாம். இந்த ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய தொண்டு உள்ளம். அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் என்னை கூப்பிட்றாரு. சார் நீங்கள் தான் சார் வரணும், நான் கலந்துக்குவேன். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிகர் மன்ற சார்பாக ஒரு வாழ்த்து பேசணும். அதனால அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கெடுத்து அவங்களுக்கு தையல் மிஷின், சேலை, நிறைய விஷயங்களை பண்ணவர் தான் ஈசிஆர் சரவணன். அதனால் வந்து அவர் விஜய் சாருடைய அந்த அரசியல் பயணத்தில் இன்றைக்கி முழுசாக ஈடுபட்டிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால் எதுவும் பண்ணலை. இவங்களுடைய தொண்டு உள்ளதால் வெளிப்பட்டுச்சு. இப்போ ஈசிஆரில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஆமாம், உதவி செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு. இவங்க சொந்த காசில் எல்லாம் பண்ணாங்க. அதனால் விஜய் சார் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது ஈசிஆர் சரவணன். வாழ்த்துக்கள். ஆமாம், சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது. சீட்டு கேளுங்க, ஜெயிச்சிருங்க, எம்எல்ஏ ஆயிருங்க. மந்திரி ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் நாங்கள் வந்து எந்த மந்திரி போகிறோன்னு தெரில. முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு ஏதாவது காரியம்னா கேட்பாங்க, கொடுத்தா வேலை நடந்துடும். இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. நிறைய பேர் வேலைக்காக பணம் கொடுத்துவிட்டு, முன்னால் ஒரு காலத்தில் வேலைக்காக பணம் கொடுப்பாங்க, மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த நம்பிக்கையும் போச்சு. வேலை தானே சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிவிட்டு வேலையும் கொடுக்குறதில்ல, பணத்தை திருப்பி கொடுக்குறதில்ல. நிறைய கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ ஒரு மந்திரிகிட்ட லஞ்சம் கொடுக்குறதே தப்பாக இருந்துச்சு. இப்போ நம்பி கொடுக்குறது தப்பாக இருக்கு. ஓகே, லஞ்சம் கொடுத்தது தப்பு, இப்போ நம்பி கொடுக்குறது அதோட தப்பாக இருக்குது. எதைத்தான் நம்புறது? பவரில் இருக்காங்க, மேலே இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, காசு கொடுத்தா காரியம் ஆகும்னு நினைக்கிறோம். வாங்குறீங்க, வேலை வாங்கி கொடுக்க முடியலையா, காசை திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கரிசி ஆயிரும். ஏழைகளை வயிற்றில் அடித்து வாங்குகிற காசு எல்லாமே உங்களுக்கு வாய்க்கரிசி தான். 2 மினிஸ்டர் மேலே இது போய்கிட்டு இருக்கு. வேலை வாங்கி வரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கல. இந்த நேரத்தில் நான் சொன்னேன், விஜய் சாருக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்கள் சில ஒரு மந்திரியாவது லஞ்சம் வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் எதுக்காக வாங்கினீங்களோ அதை நிறைவேற்றிருங்க. இதுதான் ஈஸியாக சார். ஆமாம், சரவண சார் தான் கொஞ்சம் மந்திரி ஆயிடுவீங்க. ஆமாம், நான் கொஞ்சம் மனசில் வச்சுங்க எல்லாத்தையும். இந்த படம் ஒரு விஷயம் சொன்னார் விஜயபுலி சார். குடிபோதை, கஞ்சா. இப்போ நம்ம மனு கொடுக்க முடியாது. இந்த படத்துக்கு பேர் மனு.
நம்ம உண்மையிலே எல்லோரும் மனு கொடுக்க வேண்டியது எங்கன்னா ஆண்டவன்ட்டு கொடுக்க நிலையில் இருக்கும். அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனுவை கொண்டு கடவுள் காலத்தில் வச்சிடணும். அப்போது நமக்கு ஏதாவது விடிகாலம் பிறக்கும். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமாக இருக்குது. என்ன லிஸ்ட் அவர் விஜயமுறை சார் தெரியும். அந்த பவுட்ரு என்ன அப்படின்னா விபின்னா அது அவருக்கு நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுப்புறம் சரக்கு, கஞ்சா எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதியே, கேள்விப்பட்டதை சொல்கிறேன், பழக்கப்பட்டதை சொல்லலை. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு கேள்விப்பட்ட லிஸ்ட் அவர் வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பார். இப்போ வர ராமேஸ்வரத்தில் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், மாதக்கணத்தில் அலைவோம், லெட்ரு கொடுப்போம், கிழிச்சு போடும், கொஞ்சம் சாடை சொன்னால் மூஞ்சி மொசரையும் பாரு, இவ்வளோதான் ரியாக்ஷனாக கொடுக்கலாம், போயிட்டு இருக்கும். அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தாடி வளர்ப்போம். மேக்ஸிமம் போனோம் ஆம்பளைங்க இல்லை ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்தை பார்த்தெல்லாம் என்ன, காலில் தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ், அவ்வளோதானே. தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார். வாலியம் பையன் கமலஹாசன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, தண்ணி அடிப்பார், தாடி வளர்ப்பார், வாலியம் மயம் பாடுவார். தேவதாஸில் வாலியம் மயம், உலக மயம், இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வராங்க, குத்தி கொண்டு வரான். எந்த காலகட்டத்தில் இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட எங்கேயாவது தனியாக போச்சுன்னா 3 வருஷம் ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல, ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்கே ஆபத்து வருது? நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புனாலும் அந்த 5வது தான் உச்சபட்சம். 5வதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு, அப்புறம் ஹைஸ்கூல் வரைக்கும் தான். காலேஜில் போகலாம் அனுப்பவே மாட்டாங்க. கிராமங்களில் படித்தது போதும், 10வது படித்தது போதும் நிறுத்துட்டுருவாங்க. நான் படிக்கும்போது, காலேஜில் நான் படிக்கும்போது ஒரு கிளாஸில் 25 பேர் இருப்போம். அதில் 20 பேர் ஆம்பளை, 5 பேர் தான் பொண்ணுங்க. இப்போ எல்லா காலேஜ்லையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இப்படி காலேஜ் போகிற பொண்ணை கெடுக்கிறதும், +2 கொடுக்குற பொண்ணை கொண்டு போகிறதுமா அங்கங்கே நடந்துச்சுன்னா, திரும்ப மக்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமா வராதா? அப்போ நீங்கள் ஆணுக்கு நிகர் பெண்ணு சொல்லிட்டோம். இது திருப்பி பழைய மாதிரி ஆயிரம் போல இருக்குது. உண்மையான அப்பா அம்மாலாம் கொஞ்சம் படித்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி திருப்பி ஆயிரம் போல இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த குடியை குறைக்கணும். நாட்டில் மது போதையை குறைக்கணும். அதுதான் சொன்னார், நல்ல வார்த்தை சொன்னார். மூளையை வேலை செய்ய விட மாட்டேங்குது, மூளையை மழுங்கடிச்சு விட்டுருது. எது தப்பு இது ரெட்டு தெரியல. ஏன் கொலை பண்ண நினச்சா கொலை பண்ணிடுறான், ஒரு பொண்ணு கற்பழிக்க நினச்சா கற்பழிச்சிடறான். பல்கலைக்கழகத்தில் நடக்குது, காலேஜில் நடக்குது, ஸ்கூல் நடக்குது. இன்னைக்கு பெண் உரிமைக்கு, பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கி இருக்குது. இதில் நம்ம அரசாங்கம் சொல்கிறோம், அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தணும். கடுமையாக அதுக்கு தண்டனை வரணும். மக்கள் இந்த பாருங்கள், ராமேஸ்வரத்தில் அவனை கைது உள்ளே வச்சாங்க. அந்த மக்களை மட்டும் தடுக்காம விட்டுருந்தா போலீஸ் உள்ளே போய் கொண்டிருப்பாங்க சார். இன்றைக்கி சரி நடக்க போகுது. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதில் இல்லைன்னா, நாளைக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு நீங்கள் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சி அவனை கொண்டுருவாங்க சார். வரும் சார். எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பில், கவர்மெண்ட் பாதுகாப்பில், எதுவும் பாதுகாப்பு. மக்கள் என்ன செய்வாங்க, அவன் பாதுகாத்துக்குவான். அவன் வீட்டில் குடும்பத்தை பாதிக்கப்பட்டாங்களா, தண்டனை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான்.